அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பாவக்காய் சம்பல் செய்யறது எப்படிங்கிறத சொல்லி காட்ட போறேன். இப்ப நாங்க பாவக்காவை இந்த ஷேப்ல வெட்டிக்கிடுவோம். பாவக்காய் எல்லாம் வெட்ட முடிஞ்சது. இந்த விதையை எடுத்துருவோம். வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் நான் என்ன செய்யறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து கிடைக்கும். இப்போ ஃப்ரை பண்ணுவோம். இதை நான் எதுவுமே சேர்க்கலை, கழுவிட்டு வெட்டின வாக்கில் இருக்கு. அதை தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாகிட்டு வருது. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்குது தேங்காய் எண்ணெய். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிப்போம். இந்த அளவு ஃப்ரை ஆகிட்டு வருது. சாப்பிடும் போது கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது. போதும், நாங்கள் எடுத்துருவோம். உள்ளது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ பாவக்காய் சம்பல் எப்படி செய்யறதுங்கிற பார்ப்போம். ஃப்ரை பண்ண பாவக்காய், பச்சை மிளகாய், தேசிக்காய், வெங்காயம், தக்காளி. இந்த தக்காளியோட வெங்காயத்தை சேர்த்துருவோம். பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இதை நாங்கள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சிடுங்க. சில்லி போதாட்டி இன்னொரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேசிக்காவையும் சேர்த்துப்போம். பாகற்காயை சேர்த்துக்கலாம். சம்பல் ரெடி ஆயிட்டு பாருங்க. இது மாதிரி தான் செய்யணும். இது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் சமைக்கிற நேரம் சில நேரம் கசப்பா இருக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க.